நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க, என் ஃப்ரெண்டுங்க அமெரிக்கால இருந்து கரெக்டா வருஷம் என் பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவா. நான் பேசிட்டு வந்துட்டுமா? அதுக்காக கோவிலில் வந்தால் ஃபோனில் பேசுவாங்க. இடம் பொருள் ஏவல்னு ஒன்றும் இல்லை. எப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிடு. அந்த ஃபோன் ஆஃப் பண்ணு. எனக்கு ப்ளீஸ்ங்க, யூஎஸ் காலுங்க. 5 நிமிஷம் தான் பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோங்க. சரி, நீ பேசிட்டு வா. நான் கோவிலுக்கு. எனக்கு காசாவி கொடுங்க. அர்ச்சனை தட்டி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹாய் ஸ்னேகா. மேகி சொல்லு. நீதான் சொல்லணும். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. How is your life? ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன விசேஷம் சொல்லு. மேகி ருகவந்தனாம் யமாம் பிரதாஹாதே சர்வாபீட்ட பிரசாத பல சித்தேரஸ்தோம் மகாதைஸ்வர்யாபி வித்தேரஸ்தோம் தனம் தானியம். யார் பேருக்கு சொல்லுங்க? எனக்கு சொல்லுங்க. நீயே சொல்லு. பேர் ஸ்னேகா. சுவாதி நட்சத்திரம், तुलाराशि. स्वाति नक्षत्रे तुलारासौ जातायाः स्नेहा नाम्याः सककुटुम्बानां क्षमस्तेर्यं सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆகாதுங்க. பிறந்த நாளுக்காக ஒன்ன கோயிலுக்கு வரணும்னு நினைச்சேன். ஒன்ன தடவை வந்தோம், தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. வரமாட்டேன், வக்கீல் ஆஃபீஸுக்கு போகணும்னு சொன்னோன்னே வம்பு பண்ணி கூப்பிட்டு வந்தேன். என் அவசரம் புரியாமல் நீ பாட்டுக்கு ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்து என்ன குறை சொல்கிற? இனிமேல் வக்கீல் ஆஃபீஸுக்கு போகணும் என்னமோ தெரில, மூடே அவுட் ஆயிடுச்சு. அதுக்காக கூட வந்தவளை இப்படி தான் விட்டுட்டு போவீங்களா? கோமதி, சீக்கிரம் சொல்லு. அவர் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்காரு. ஸ்னேகா, நீ சொன்ன மாதிரியே கருப்பு துரையை ஃபாலோ பண்ணி குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். வெரி குட். நீதான் எல்லுனா என்னைய நிப்பியே. குட். சரி, இன்னும் 10 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இரு, தயவு செஞ்சு இப்ப வராத. நான் வீட்டுல இல்ல. நீ இவ்வளவு சீக்கிரம் காரியத்தை முடிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன தெரியும், நான் அவரோட எங்க கோயிலுக்கு வந்திருக்கேன். அநேகமா அவர் பூஜையை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வராரா இல்ல வக்கீல பார்க்க ஆபீஸ் போறாரான்னு எனக்கு தெரியல. அதனால நீ ஒண்ணு பண்ணு, பேசாம கோயிலுக்கு கிளம்பி வந்துறியா? சரி, எந்த கோயில்ல இருக்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தாடி. சரி, வரேன். இவ போனை மட்டும் காதலேருந்து எடுக்கவே மாட்டான். நல்ல நாள் அதுமா பிரச்சனை பண்ணக்கூடாதேன்னு பார்த்தேன். ஐயோ, இங்க பாரு, நான் எதையாவது சொல்லி சமாளிச்சு இங்கே வெயிட் பண்றேன். நீ ஆட்டோவை பிடிச்சி கோயில்கிட்ட வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். சரி, நான் வந்துட்டேன். சரிடி, சரி. ஏண்டி ஃபோன் பேசுறது தான் கோயிலுக்கு வந்தியா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். செய்யறத திருந்தச்சு. கோயிலுக்கு வந்தா கடவுளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு. முதல்ல இந்த ஃபோன் ஆஃப் பண்ணு. இல்லங்க, இனிமே நான் பேச மாட்டேன். நீ ஆஃப் பண்ணு, இல்லைன்னா நான் இப்படியே போறேன். ஐயோ, என்னங்க நீங்க? நீ ஆஃப் பண்றியா இல்லையா? இல்ல, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அழாத.
சரி 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 சரி. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. सर्वाभीष्ट प्रसाद बल सिद्धिरस्तु महतैश्वर्यापि विद्धिरस्तु महागणपति प्रसाद बल सिद्धिरस्तु सर्वाभीष्ट सिद्धिरस्तु महतैश्वर्यापि विद्धिरस्तु धनं धान्यं वशं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः. இங்கதான் நிறுத்துங்க. இந்த கோவில் தானே சொன்னா? ஐயோ, போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. என்னம்மா ஆட்டோ கட் பண்றீங்களா? வெயிட் பண்ணட்டுமா? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்லம்மா, எனக்கு ஸ்கூல் சவாரி இருக்கு, கண்டிப்பா போய் ஆகணும். என்னை கட் பண்ணி விட்டுருங்க. இல்ல இருங்க இருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. என்னது இது? கதவு திறந்தே இருக்கு. குழந்தைய தூக்கிட்டு உள்ள போறதை விட குழந்தைய கார்லயே பத்திரமா வச்சுட்டு போனோம்னா நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு கடற்கரையானுக்கு தெரியாம ஸ்னேகாவை கூட்டிக்கிட்டு வெளியில வந்து குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஓகே, நல்ல ஐடியா. प्रसाद बल सिद्धिरस्तु महतैश्वर्यापि विद्धिरस्तु यो वेदां ब्रह्म. எனக்கு டைம் ஆகுது, போலாமா? ஓ, நீங்க முடிச்சிட்டீங்களா? என்னமோ தெரியலங்க, எனக்கு இங்க இருந்து நகரவே மனசுல. மணிக்கணக்கா அம்மனை பாத்துக்கிட்டே அப்படியே நின்னுக்கலாம் போல தோணுது. சரி, அப்ப ஒண்ணு பண்ணு, நீ நிதானமா வேண்டிக்கிட்டு வண்டியில வந்துரு. நான் ஒரு ஆட்டோ எடுத்து. ஐயோ இல்ல இல்ல, எதுக்காக நீங்க ஆட்டோல போய்கிட்டு? நீங்க கார் எடுத்துட்டு போங்க. நான் கோமதி வருவாள, அவள. கோமதி அவ இப்ப இங்க வரேன்னு இல்ல சொல்ல. இல்ல, அவ வரேன் இருக்கா. அதான் ஒருவேளை வந்தான்னா நான் அவ கூட கிளம்பி வந்துடுறேன். இல்லன்னா நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். நீங்க போங்க. கடமை முக்கியம், செய்வன திருந்த செய். ஏண்டே, திருநெல்வேலிக்கே அல்வாவா? ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. பத்ரோங்க. நான் போன் பண்ண போதெல்லாம் எடுக்காத. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீ போன் பண்ணு. ஆமா, ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. நீ போன் பண்ண போதெல்லாம் உன்கிட்ட பேச விடாம நான் தார எப்படி டார்ச்சர் பண்ண தெரியுமா? போனை ஆஃப் பண்ண வச்சிட்டான். சரி, குழந்தை எங்க? நல்ல கேள்வி கேக்குறடி. இப்படி குழந்தைய பப்ளிக்கா தூக்கிட்டு வர முடியுமா? அப்புறம் உன் கேள்வி கேட்டானா என்ன பதில் சொல்றது? ஏய், நான் தான் அந்த ஆள்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னல. இப்ப குழந்தை எங்க வச்சிருக்க? அடி பாவி, ஆட்டோல உட்கார வச்சிட்டு வந்துட்டியா? நானும் ஆட்டோலயே வைக்கலாம் தான் யோசிச்சேன். ஆனா அந்த ஆட்டோக்கார ஓவரா பிகு பண்ணிட்டு இருந்தான். பக்கத்துல பார்த்தா நம்ம கார் நின்னுட்டு இருந்துச்சு. அதான் குழந்தை சேஃப்டியா கார்லயே இருக்கட்டுமேன்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்.
ஏய் ஏய் என்னடி ஸ்னேகா கதவை லாக் பண்ணாம போயிட்டாளே திருத்தவே முடியாது. ஸ்னேகா ஏய் ஏய் ஸ்னேகா என்னடி ஆச்சு ஸ்னேகா ஐயோ ஐயோ என்னடி இப்படி பண்ணிட்ட நம்ம கார்லயே குழந்தை வச்சிருக்க ஐயோ 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 கடவுளே கடவுளே இப்ப நான் என்ன செய்ய போறேன் அந்த மனுஷன் இப்ப கார் கிட்ட போயிட்டு இருக்காருடி கார் கிட்ட போட விடுடே கதவு திறப்பு கதவை திறந்த உடனே குழந்தைய பாப்பாரு ஐயோ 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 என்னால பிடிக்க முடியலடி ஐயோ ஐயோ கோமதி ஐயோ கடவுளே ஏய் இரு யாரும் இல்லையே. அழாத கண்ணு, அழாத. என்ன சொல்ற எனக்கு பயமா இருக்கு அவர் கார் கிட்ட போய் குழந்தைய பார்த்துட்டு நான் ரெடி பண்ணுவேன் எனக்கு பயமா இருக்கு வா சீக்கிரம் போய் சமாளிக்கலாம் வா சார், இந்த குழந்தைய யாரோ என் கார்ல விட்டுட்டு போயிட்டாங்க. என்னது குழந்தைய கார்ல விட்டு போயிட்டாங்க? ஆமா. அநியாயமா இருக்காங்க. கோயில் வாசல்ல போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். வெளியே நிக்கிற காருக்குள்ளேயுமா போடுவாங்க? இப்ப என்னம்மா பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. கோவிலுக்குள்ள ஆபீஸ் இருக்கு. அங்க கொண்டு போய் குழந்தைய கொடுத்தீங்கன்னா அவங்க பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. தேங்க்யூ. சரிங்க சார். வாங்க. ஐயோ அவசரத்துல இது வர போட்டு தொலைச்சிட்டேன் கடவுளே ஸ்னேகா என்னங்க என்ன குழந்தை கையில இன்னைக்குன்னு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு ஸ்னேகா. அதான் எப்படிங்க குழந்தைய தானே கேக்குற? ஆமா நானும் அதை தான் சொல்றேன். யாரோ இந்த குழந்தைய என் கார்ல வச்சிருக்காங்க. அதான் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சிடலான்னு போறேன். பாப்பலாம். ஏய் கோமதி, நீ எப்ப வந்த? என்ன வெள்ளை செல்வியோட வந்திருக்க? அது அவன் நர்ஸா ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றாளங்க இப்ப டியூட்டில இருந்து வந்திருக்கா ஆமா சார் ஸ்னேகாக்கு பர்த்டே இல்ல சார் அதான் அர்ச்சனா பண்ணான்னு வந்தேன் நான் தான் வர சொன்னேன் ஓ, நீ வா போலாம். நானுமா என்ன நானுமா? குழந்தைய முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? பயப்படுற? வா, நீ வா. ஏய் என்னடி பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சு போச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழமொழி வர சொல்றியா? கோயில மட்டும் இல்ல உன்னை அடிச்சு கொண்டு வர ஆஸ்கல் கேடி குழந்தைய கொண்டு போய் அவர் கார்லயே வைப்ப. ஐயோ இப்படி திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி கத்திரதா வேண்டாம் என்ன இப்படி புலம்பு வச்சுட்டியடி. ஏய் எல்லாம் உங்க ஆள் பண்ண வேலை. குழந்தைய பார்த்தா இறக்கி ரோட்ல வச்சுட்டு கார் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. இப்ப என்ன சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கடவுளே போலீஸ் கேலிஸ்னு மாட்டிக்காம இருக்கணும். போலீஸா? ஏய் என்னடி சொல்ற? நாயோட வந்து மோப்பம் பிடிச்சா நான்ல மாட்டிக்குவேன். ஆமால இது வரைக்கும் நம்ம கேங்ல நீ ஒருத்தி தான் ஜெயிலுக்கு போ. சாரி சாரி மறந்துட்டேன். சரி 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 சரி. குழந்தையோட வரரே பார்த்தாலே பயக்கமா வரதே புடுறி. என்ன அப்படி திரும்பிட்டு நிக்கிறீங்க? என்னங்க நிர்வாகம் என்ன சொன்னாங்க? நிர்வாகம் சொல்றது நியாயமாதமா படுது.
என்ன நியாயமா சொன்னாங்க? அம்மா இந்த குழந்தைய நம்ம கார்ல வேணும்னு வச்சாங்களா வேணான்னு வச்சாங்களான்னு தெரியல. அப்படி தெரியாம வச்சிருந்தாங்கன்னா இங்க எப்படியும் வருவாங்க. நிர்வாகத்துக்கு வந்தாங்கன்னா நேரம் நம்ம கிட்ட வந்து குழந்தைய வாங்கிட்டு போய் ஒப்படைச்சிட போறாங்க. ஏன்னா இது அடிக்கடி நடக்குதான். அதனால தான் நான் என் அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் ஆகும் எப்படி அவங்க வரத்துக்கு. அது வரைக்கும் குழந்தைய நீங்கள் வச்சுங்களேன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ஒருவேளை அவங்க வரலன்னா போலீஸுக்கு போவோம். போலீஸ்கா? நீ ஏன் பயப்படுற? எனக்கு என்ன பயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. முன்ன பின்ன குழந்தைய வளர்த்த அனுபவம் இல்லாத உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் பார், நான் தான் பயப்படணும். எங்க கிட்டயா? பின்ன இல்ல, இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல, கடவுள் கொடுத்த பரிசா நினைச்சு நீ வாங்கிக்க. இல்லங்க, இது பாருங்க ப்ளீஸ்ங்க, எனக்கு இந்த குழந்தைகளை தூக்கி அனுபவம் இல்லைங்க, ப்ளீஸ் வேணாங்க. அனுபவப்படுத்திக்க வேண்டியதானே. இந்தா புடி. இல்ல வேணாங்க, நாங்க யார் நீ? பத்ரா இங்க வா. பத்ரா வான்னு சொல்றேன்ல, வாமா. பத்ரா வான்னு சொல்றேன்ல, வாமா. பத்ரா வா வா, லேட் ஆகுமா? மாமா வந்துட்டீங்களா மாமா? எப்ப பாரு மோதுறது வேலையா போச்சு. ஒரு அடி உன தலை முழுதும் பாரு. என்ன வேணா சொல்லுங்க மாமா, என்ன தலை முழுகிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்ன மாமா சோகமா இருக்கீங்களா? நினைச்ச மாதிரி ஆஸ்பத்திரியில இருந்து செல்லமாக்கா குழந்தைதான். ஆனா நான் தூக்கறதுக்கு முன்னாடி வேற யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களா? நான் போகும்போது குழந்தை அங்கதான் இருந்துச்சு. சமயம் பார்த்து குழந்தைய தூக்குறதுக்குள்ள வேற ஒரு பொம்பளை நர்ஸ் வேஷம் வந்து தூக்கிட்டு போயிட்டா. உங்களையே ஒரு பொம்பளை ஏமாத்திட்டாளா? அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா. அடுத்த ஜென்மத்துல அவன் நாயா பிறந்து 8 குட்டி போட்டு அந்த 8 குட்டியும் யார் யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன் லூசு மாதிரி பேசுற? போய் தண்ணி கூட போ. வேற தண்ணி எதுக்கு மாமா? ஆட்டுக்கால் சூப் கொண்டு வருவா, இல்ல ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வருவா? ஐயோ, ஏன் பேசி பேசி கொள்ற? நானே குழந்தை எங்க தேடுறது, எப்படி செல்லமாக்க கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு வேதனையில இருக்கேன். நீ காமெடி பண்ணிருக்கியா? மாமா காமெடி பண்ணாம சீரியஸா ஒரு ஐடியா சொல்லவா? நீ எனக்கு ஐடியா கொடுக்குறியா? நல்ல ஐடியாவா? சூப்பர் ஐடியா. என்ன ஏமாத்திர மாட்டியே? இந்த ஐடியா நான் சொன்ன உடனே என்ன அப்படியே தலையில தூக்கி வச்சு சுத்துவீங்க பாருங்களேன். உண்மையாவா சொல்ற? களவாணிய நம்புங்க மாமா, உண்மையாதான் சொல்றேன். ரொம்ப யோசிக்கிறீங்க. என்னை எப்ப பார்த்தாலும் முட்டாளாவே நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேணான்னா விடுங்க, நான் அதான் சீரியல் கம்பெனிக்கு இந்த ஐடியா கொடுத்துக்கிறேன். சரி சரி, சொல்லி தொலை. செலவா? சூப்பர் ஐடியா மாமா. எப்படிப்பட்ட ஐடியா தெரியுமா? வந்து நம்ம ரெண்டு பேரும் மாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தை அண்ணன் கையில கொடுத்துடலாம். ஐயோ, இத கொல்றாளே. ஐடியா நல்லா இல்லையா மாமா? உன்னை கொல்லுறேன். ஈஸ்வரா, ஈஸ்வரா, என்னப்பா
குழந்தை காணாம போகும்னு நாம நினைச்சோமா? இந்த பாரு, கோவிச்சுக்காத. புள்ளைய தொலைச்சது ஏன் தப்புதான். ஈஸ்வரா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நான் நிக்கிறான் பாரு, பெருமாள் கோவில் தீவெட்டி மாதிரி. அவன்தான். ஏதோ பேசி என்கிட்ட தப்பிக்க பார்க்காது. குழந்தைய நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். நீ தானே குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். நீ தப்பு பண்ணிட்டு அந்த மொக்க மேல பழிய போறிய. ஈஸ்வரா, என் மேல கோவம் இருந்தா வீட்டுக்கு வந்து அடிச்சிருக்கலாம்ல. அடிச்ச, ஆஸ்பத்திரியில அடிச்ச. இருந்தாலும் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஒரேடியா என்ன தலைமுடிகிடியோட பயமா இருக்கு. உனக்கு ஓம் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை? இந்த பாரு, போலீஸ்ல புகார் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்ட. அப்போ நாம தானே தேடணும். இல்ல போனா போகுதுன்னு அந்த பிள்ளைய தலைமுடிக்கி விட்ட வேண்டியதானே. வாய மூடு. கோயில் பாக்குற இல்ல உன்னை தூக்கி போட்டு மெரிச்சிடுவேன். நீ அத குழந்தைய மட்டும் தான் பாக்குற. ஆனா நான் அப்படி பார்க்கல. வேற எப்படி பார்த்த? பணம் காய்க்கிற மரன்னு தானே. வாய மூடிக்கிட்டு நிக்கிற. சொல்லுங்கிறல்ல. அந்த புள்ள மேல நிறைய சொத்து இருக்குதுன்னு தானே அதை கடத்தி கொண்டு வச்சு அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மூலமா எல்லா சொத்தையும் அபகரிக்கணும்னு நினைச்சல. மாயா, நீ இப்படி பேசி என்ன கொல்லாது. நீ பேசுறதுல 20% உண்மை இருக்கு. ஆனா அந்த குழந்தைய நான் ஏன் கொண்டு வந்து வளர்க்குறேன்னு தெரியுமா? அது என் பாதுகாப்புக்காக, எனக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக. எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு குழந்தை குட்டி எதுவுமே கிடையாது. எல்லாமே வடமலை தான் கதின்னு அவன் வீடே கதியா இருந்தேன். அவன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக என்னை வீட்டை விட்டே வெளியே அமிச்சிட்டான். இந்த கோயில விழுந்து கடந்து அனாதையா, சோத்துக்கு வழி இல்லாம, உட்காரத்துக்கு ஒரு இடம் கூட இல்லாம, அவங்க போடுற உண்டை கட்டிய வாங்கி சாப்பிட்டுட்டு அவமானத்தை தாங்கிட்டு இருந்தேன். ராத்திரியில கோயில் வாசல்ல படுத்துட்டு இருப்பேன். மழை வந்தா இதே இடத்துல நின்றுகிட்டே தூங்கியிருக்கேன். இந்த வேதனை எல்லாம் எப்ப தீரும் ஆண்டவங்கிட்ட தினம் வேண்டுவேன். நமக்கும் காலகாலத்துல கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணோ பையனோ பிறந்திருந்தா அவங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே திருத்துவாங்களா? அவங்க நிழலையே நாம இருந்திருக்கலாம்னு எத்தனையோ ராத்திரி நான் அழுதுருக்கேன். ஆனா என் அழுகை எந்த ஆண்டவன் காதலையும் விடவே இல்லை. மேல கஷ்டம்தான் வந்துச்சு. ஒரு நாள் கோயில் வாசல்ல அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. ஐயா, என்ன கும்பல்? அன்னதானம் புளியோதரை கொடுக்குறாங்க. புளியோதரையா? எனக்கு கொடுங்க ஐயா. புளியோதரைக்கு ஆசைப்பட்டு என் காலை உடைச்சிட்டீங்களா? ஐயோ பாவீங்களா, புளியோதரைக்கு ஆசைப்பட்டு என் காலை உடைச்சிட்டீங்களா? ஐயோ, அன்னதான கூட்ட நெரிசல்ல என்ன கீழே தள்ளிட்டாங்க. இந்த கால் உடைஞ்சிருச்சு. ஐயோ, கால் உடைஞ்சிருச்சே. ஆனா பாவீங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன கீழே தள்ளிட்டீங்களே. ஐயோ, என்னால நடக்க கூட முடியல. தூக்க கூட ஆள் இல்லாம அனாதையா கடந்தேன். கையால தேய்ச்சியே போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருந்தேன். 1.5 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்த என்ன யாருமே வந்து பார்க்கல. யாருடைய ஆதரவும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரொட்டி துண்டை தின்னுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேன். அப்பதான் முடிவு பண்ணேன், என்னை காப்பாத்த ஒரு ஜீவன் வேணும். அந்த சமயத்துலதான் வடமலை வந்து அவன் சொத்து விஷயத்தையும் சொன்னான், இந்த குழந்தை விஷயத்தையும் சொன்னான். என் வேண்டுதல் அந்த ஆண்டவன் காதுல விழுந்துருச்சு. எதிர்பாராம அவன் குழந்தை என் கையில வந்து சேர்ந்துச்சு. அப்போ முடிவு பண்ண, இந்த குழந்தையை வளர்க்கணும். நமக்கு இன்னும் வயசாகும். அந்த வயசான காலத்தில் என்ன பாதுகாக்க அந்த குழந்தைய வாரிசா வளர்க்கணும்னு முடிவு பண்ண. அதனாலதான் அந்த குழந்தைய உன்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன். அந்த குழந்தை எனக்கு வேணும். அந்த குழந்தை எனக்கு வேணும். தயவு செய்து கண்டுபிடி.
மாயா, உன் காலில் வேணா விழறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் குழந்தை எனக்கு வேணும், என் கண்ணம்மா எனக்கு வேணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துரு. ஈஸ்வரா, அந்த பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கிறேன், அந்த பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கிறேன். அம்மா இருமா. ஏகே சாப்பிட்டாரா? ஐயா டிஃபன் சாப்பிடலமா, காஃபி மட்டும்தான் சாப்பிட்டாரு. அந்த ஆளுக்கு அது போதும், நீ போ. ஏகே ஒரு வழி பண்ணிருக்கணும். பொறுத்து பொறுத்து என்ன இழவ கண்டேனா. இன்னைக்கு போறவர நிலுங்க. என்ன அவசரமா வெளியில போயிட்டு இருக்க? ஆமா, போகும்போது எதுவுமே கேட்க கூடாது, வந்த உடனே ரூமா பூட்டிக்குவீங்க. என் வயிறு எரியுது. கார்மெண்ட்ஸ் செல்லம்மா கிட்ட இருந்து வாங்கலாம்னு நினைச்சேன். இப்ப 20% ஷேர் மட்டும் கொடுத்துட்டு என்ன ஒரு மூலையில உட்கார வச்சிட்டீங்க. அந்த செல்லம்மாவை விரட்டலாம்னு நினைச்சேன். தர்தரம் பிடிச்ச முத்தழகிய ஆபீஸ்ல கொண்டு உட்கார வச்சிட்டீங்க. எல்லாம் நீ போட்ட பிளான் தானே. கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி நீ கெட்டது நினைச்ச, கேடு வந்து சேர்ந்துருச்சு. அது சரி, நான் ஸ்னேகா பேச்ச கேட்டதெல்லாம் ஓகே. நீங்க ஏன் ஸ்னேகா சொன்னதுக்கு தலையாட்டினீங்க? அவ உங்களை மிரட்டின மாதிரி பேசல. என்ன விஷயம்? இத பத்தி தான் இப்ப கேட்க வந்தியா? அவளை பத்தி இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், நான் புறப்படுறேன். நிலுங்க, நான் கேட்க வந்ததே வேற. எனக்கு கணக்கு சொல்லிட்டு போங்க. என்ன கணக்கு? மனுஷன் போடுறது மனக்கணக்கு, கடவுள் போடுறது தலையெழுத்துன்னு சொல்லாதீங்க. நான் கேட்க வந்தது, இதுவரைக்கும் செல்லம்மாவுக்கு எத்தனை கோடியை தூக்கி கொடுத்துருக்கீங்க அத சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டே செல்லம்மாவை பத்தி. எப்ப விடியோன்னு காத்துக்கிட்டு இருப்பியா? எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எந்த பணமும் கொடுக்கல. நான் இப்ப கேட்கல. முத்தழகி ஆபரேஷனுக்காக செல்லம்மா வந்து கேட்டப்போ எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அந்த கடற்கரையான எதிர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு 60 லட்சம் கொடுத்தீங்க. அதுக்கு மேல எவ்வளவு கொடுத்தீங்க? அதெல்லாம் செல்லம்மாவுக்கு ஒரு அண்ணனா கொடுத்த அன்பளிப்பு. எடுத்த வாந்திய திருப்பி சாப்பிடுற ஆள் நான் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. மறந்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஏகே, ஏகே, நான் ஏகே 60 லட்சம் உங்களுக்கு எடுத்த வாந்தியா? ஓட போவி, தங்கம் இன்னைக்கு என்ன விலை விக்குது தெரியுமா? அந்த 60 லட்சத்துக்கு தங்கம் வாங்கிருந்தா இன்னைக்கு எத்தனை கோடி ஆயிருக்கும் தெரியுமா? அப்படியா? அது எனக்கு தெரியாம போச்சு. ஓ, முதல்ல நான் பணத்தை மதிக்கல, மனுஷங்களை மட்டும்தான் மதிக்கிறேன். ஏடா மதிக்கிறாரோ? பணம்ங்கிறது ஒரு காகிதம். எனக்கு தெரியாம போச்சு. அதுல நம்பர் போட்டு காந்தி படம் போட்டதுனாலதான் அந்த காகிதத்துக்கே மதிப்பு வந்துச்சு. ஆனா மனுஷங்க அப்படி இல்ல. நீ ஒவ்வொரு மனுஷனையும் நேசிச்சு பாரு. எல்லாம் விலை மதிக்க முடியாத வைரங்கள். அவங்கள நேசிக்க கத்துக்க. அதானே. ஆமா, அப்ப அந்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நீங்க வர போறது இல்ல இல்ல? ஓ, நான் கூட வருவேன்னு வேற ஆசைப்படுறியா? அப்போ செல்லம்மா வீட்டுக்கு நீங்க பணத்தை கேட்க வர மாட்டீங்க. அப்ப நான் செல்லம்மா வீட்டுக்கு போய் நானே பணத்தை கேட்டுட்டு வரேன். மது சொன்னா கேளு. மது, டாடி, காலையிலேயே கச்சேரிய பலமா ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. இல்ல, இப்போ வழக்கமா மம்மி தான் தப்பு தப்பா பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஏன் டாடி நம்ம வீட்டுல மட்டும் எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? யார் உனக்கு சொன்னா? ஓ, யாரோ எனக்கு சொல்லணுமோ? டாடி, ஹிட்ச்காக் படத்திலேயே 1.5 மணி நேரத்துல யார் நல்லவன் யாரு கெட்டவன்னு கிளியரா சொல்லிடுறாங்க. பட் நம்ம வீடு இருக்கு, அந்த ஹிட்ச்காக் படத்தோட பயங்கர சஸ்பென்ஸா போயிட்டு இருக்கு. என்னடா சஸ்பென்ஸா போயிட்டு இருக்கு?
உங்களுக்கும் மம்மிக்கும் எவ்வளோ கேவலமான பேட் ரிலேஷன்ஷிப். இதை கேட்டா சஸ்பென்ஸ். மம்மி ஏன் உங்களை பார்த்தாலே வெறுத்து 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 பேசுறாங்க? அப்படின்னா உங்களுக்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட்ல பழைய ஸ்டோரி. இதை கேட்டா சஸ்பென்ஸ். அஞ்சலி ஏன் ஜெயிலுக்கு போனா? தெரியலையே. இதை கேட்டா சஸ்பென்ஸ். நீங்க ஏன் சொல்ல மாட்டேன் திடீர்னு விரோதி ஆயிட்டீங்க? இதை கேட்டா சஸ்பென்ஸ். இதை கேட்டே ஆகணும். அந்த ஸ்னேகா பிடியில நீங்க ஏன் மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க? அவளை பார்த்தாலே தொட நடுக்கிறீங்க. இதை கேட்டாலும் சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் 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 எல்லாமே சஸ்பென்ஸ். இதை யோசிச்சு 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 டாடி என் மண்டையே வெடிச்சிருச்சு. அதான் நானும் கௌதம புத்தா மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கொஞ்சம் குடிக்கணும். அதுக்கு என்கிட்ட காசு இல்லை. யூ ஆர் மை டாடி, கிவ் மீ சம் மணி. ஏண்டா குடிக்கிற? வேண்டாம்டா. அப்ப காசு தர மாட்டேங்க. இல்ல அப்ப காசு தர மாட்டேங்க. எனக்கு நல்லா தெரியும் டாடி. ஐ நோ நீங்க தர மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஐ நோ வெரி வெல். இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க? ஒரு குடிகாரனை புதுசா திருடன் ஆக்கியிருக்கீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? டாடி உங்க கிரெடிட் கார்டு ஏன் கையில. பாய். டேய் சுரேஷ், சொல்றது கொஞ்சம் கேளுடா. டாடி முதல்ல நீங்க உங்க மனசாட்சி சொல்றத கேளுங்க. செல்லுமா, செல்லுமா. என்னங்க? எதுக்காக என் குழந்தைய தூக்கிட்டு போற? ஓ, உன் குழந்தைய நான் தூக்கிட்டு போறது தப்பா? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். உன் குழந்தைய நான் தூக்குன உடனே பதட்டப்பட்டு பறந்து வந்து பறிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பொருளை இன்னொருத்தர் எடுக்கிறது தப்புன்னு தானே அர்த்தம்? பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இங்க வந்து தகராறு பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க தயவு செஞ்சு வெளியே போங்க. போறேன். சேர வேண்டிய பணத்தை திருப்பி கொடு. நான் போறேன். உங்களுக்கு சேர வேண்டிய பணமா? எந்த பணம்? என்ன பணமல்ல சார், உங்க வைஃப் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க. எந்த பூசணிக்காயை அவ மறைக்கல. உங்ககிட்ட பணத்தை எப்ப வாங்கினா அது சொல்லுங்க. என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? உடம்பு சுகமில்லாததுனால எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? செல்லம்மா, முத்தழகியோட ஆபரேஷனுக்காக நீ ஏகே கிட்ட பணம் வாங்கல? இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி முத்தழகிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக முத்தழகியை விட்டு ஏகே கிட்ட பணம் வாங்கல? அப்பப்ப கை மாத்தா எவ்வளவு பணம் வாங்கியிருப்பேன்?
மொத்தமா எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து எவ்வளவு பணம் இன்னைக்கு தரப்போற, மீதி பணத்தை எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல தரப்போறேன்னு சொல்லு. அப்படின்னா இந்த வீட்டு 10. ஓ, இது வாடகை வீடாச்சே. ஒண்ணு பண்ணு, அந்த பணத்தை எல்லாம் திருப்பி தர வரைக்கும் உன் குழந்தைய என்கிட்ட கொடுத்து, அது அடமானமா என்கிட்டயே இருக்கட்டும். என்ன விளையாடுறியா? இது பாருங்க, முத்தழகி வாங்கின பணத்தை அவங்க கிட்டே போய் கேளுங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. இங்க பாரு மதுமிதா, இங்க வீட்டுக்கு வந்து குழந்தைய தூக்குறது, தகராறு பண்றது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற. ஏகேயோட சம்சாரங்கிறதுக்காக நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். இப்ப நீ சொல்ற மாதிரி அவர்கிட்ட நான் பணம் வாங்கினது உண்மைதான். அவர் வரட்டும், அவர் வந்து என்கிட்ட கேட்கட்டும், நான் கொடுக்குறேன். ஏகே தான் பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சாரு. அது எப்படி நான் நம்புறது? அப்ப நான் ஏகேயோட ஒய்ஃப்ங்கிறதையாவது நம்புறியா? முட்டாள்தனமா பேசாத. ஏகே கிட்ட நான் கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பத்திரத்துல நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனியை விட்டு போறதா எழுதி போர்ஜரி பண்ணவங்களாச்சு நீங்க. உங்களை எப்படி நான் நம்புறது? நீங்க போய் ஏகேவை கூட்டிட்டு வாங்க, நான் அவர்கிட்ட கணக்கு செட்டில் பண்ணிக்கிறேன். அப்போ நீ என்கிட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன். நீங்க ஏகேவை கூட்டிட்டு வாங்க, அதான் சொல்லிட்டேன்ல. அவரை கூட்டிட்டு வாங்க, நான் கணக்கு செட்டில் பண்றேன். எங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க வாங்க, நீங்க வாங்க, உள்ள போலாம். ஒரு நிமிஷம். ஏகே கேட்டதா கொடுப்பியா? இரு, உன்னை பணத்தை கொடுக்க வைக்கிறேன். சீ. வாசு பையன் கட்டின வீட்டை வாங்கி போட்டுட்டான். இந்த சுண்ணாம்பு அடிக்கிறவன் என்னடா ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான்? அந்த அழகிய அமுதா பழைய வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த வாசு பையன் டே ஆம்பளையா லட்சணமா இங்க இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கடான்னு சொன்னா எங்க கேக்குறான்? ஐயோ லீவ் எல்லாம் போட முடியாதுமான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். இந்த சுண்ணாம்பு அடிக்கிறவனுங்க ஸ்டூலை வாங்கிட்டு வா, அத்தை வாங்கிட்டு வான்னு என்ன வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க? என்னால இதெல்லாம் முடியுதா? ஓஹோ, இது வரைக்கும் நம்ம வீடு போல இருக்கு. இதுக்கப்புறம் வந்து வேற யார் வீடோ. பாசு டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து தான் வாங்கியிருக்கான் போல தெரியுது. சென்னை மாநகரத்துல எந்த வீடும் திறந்தே இருக்காது, எல்லாம் மூடியே இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா கூட ஒரு இழவும் தெரியாது. இந்த வீட்டுல ஸ்டூல் கேட்டு பாப்போம். ரோஜா, ஏய் ரோஜா. என்னக்கா? ஏய், உனக்கு என்ன காது செவிடாயிடுச்சா? ரொம்ப நேரமா யாரோ காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு போய் பாரு. இதோ போறேன்க்கா. யார்மா நீங்க? ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து வீட்டை நாங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சுண்ணாம்பு அடிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டூல் வேணும், கொஞ்சம் குடுக்குறியாமா? அக்காட்ட கேட்டு சொல்றேன். சரி சரி. அக்கா, என்ன? பக்கத்து வீட்டுக்கு யாரோ குடி வந்திருக்காங்க, அவங்க ஸ்டூல் கேக்குறாங்கக்கா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க உப்பு புளி சக்கரன்னு கேட்டாங்க. இப்ப வந்திருக்கிறவங்க ஸ்டூல் கட்டில்னு கேக்குறாங்களா? குடுக்கவா வேணாமாக்கா? கொடுத்து தொலை. ஏய், ஆனா ஒழுங்கா திரும்பி வரல உன் மூக்கு அறுத்துருவேன். இந்த வீட்டம்மா எனக்கு அக்காவா இருப்பா போல இருக்கு. இந்த கொலை கொலைக்கிறா. அம்மா மறக்காம வேலையை முடிச்சுட்டு திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்றேம்மா. பாவம் எனக்காக உன் மூக்கு எதுக்கு அறுப்படணும், மறந்துடாம கொடுத்துட்றேம்மா. சரி சரி. ஏய் ரோஜா சனியனே, மறுபடியும் யாரோ காலிங் பெல் அடிக்க
பழைய துணி ஏதாவது கிடைக்குமாமா? அக்கா அவங்க பழைய துணி கேக்குறாங்கக்கா. எவடி அவ என் வீட்டு கதவை தட்டி தட்டி கடன் கேட்கறது? நீங்களா? நீயா? இது உன் வீடா? நீங்க தான் பக்கத்து வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ அம்மா போச்சே, பாசி இவ வீட்டு பக்கத்துலயே வீடு வாங்கி தொலைச்சிருக்கா. ஐயோ இந்த சண்டைக்காரியா பக்கத்து வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கா. சொந்த வீட்டுல ஒட்டிக்கிட்டு பிடாரினா பக்கத்து வீட்டுல ஊர் பிடாரியா? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சா. அம்மாடி, நம்மளால ஒரே சமயத்துல 2 காட்டேரியும் சமாளிக்க முடியாது. ஐயோ நம்மால ஒரே சமயத்துல 3 காட்டேரிய சமாளிக்க முடியாதே. விசாகம், ரூட்ட மாத்து. கவிதா ரூட்ட மாத்துடி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? இது வரைக்கும் நல்லாதான் இருந்தேன். இனிமேலும் நல்லாதான் இருப்பேன். தெரியுது தெரியுது, பளபளன்னு இருக்கியே. உள்ள வான்னு கூப்பிட மாட்டியா? வாங்கல. போ போ. ஆமா, நீங்க அமுதாவோட மாமியாராச்சே. இந்த வாய்தான் கோயம்புத்தூர்ல இருந்து கும்பகோணம் வரைக்கும் நீடுமே. வாய் மட்டும் என்ன, கோடம்பாக்கத்துல இருந்து ஐயப்பன் தாங்கல் வரைக்கும் நீளுமே. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு நிறைய வீட்டு சாமான்களை கடன் கொடுத்த? எங்க சம்பந்தி வீட்டு புள்ள மணி அரச நீ கடன் வாங்கலையா? சமாதானம் சமாதானம் சமாதானம். நிஜமாவே கோவமா பேசுறேன்னு பயந்துட்டியா? சும்மா பக்கத்துல நீ தான் இருக்கேன்னு தெரியாம அந்த வீட்டை வாங்கினேன்னு நினைச்சியா? அதான் இல்ல, நீ தான் இங்க இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சு ஒத்த கால்ல நின்னு என் புள்ள வாசுகிட்ட சொல்லி இந்த வீட்டை தாண்டா வாங்கணும்னு சொல்லி வாங்க வச்சேன். அப்படியா? ஆனா இந்த விஷயம் அந்த அழுமூஞ்சி அமுதா இருக்காளே அவளுக்கு தெரியாது. என்ன மூஞ்சி? அழுமூஞ்சி. ஐயோ ஐயோ, பாக்க இன்னும் நல்லவங்களா இருக்கீங்க. பழகிறதுக்கும் நான் ரொம்ப நல்லவதான் தெரியுமா? அன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி சண்டை போட்டீங்க? அந்த ரத்னா எழவு வீட்டு கதைய சொல்றியா? அன்னைக்கு நான் என்ன உன்கிட்டயா சண்டை போட்டேன்? அந்த முத்தழகி அம்மா கிட்ட தானே சண்டை போட்டேன். அவளுக லேசுப்பட்டவளுக இல்ல. ஒரு தடவை உன்னை பத்திய குத்தம் சொன்னாளுங்க தெரியுமா? என்ன பத்தியா? என்ன சொன்னாங்க? ஆவுடைய அப்பன் குடும்பத்து மொத்த சொத்துமே முத்தழகிக்கு தான் போய் சேரணுமா? நீ ஒருத்தி நடுவுல புந்து குட்டைய குழப்பித்தான் அந்த ஓட்டரை தட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படியே சொன்னாங்க இந்த முத்தழகி அக்கா. அக்கா என்ன அக்கா, முத்தழகின்னு சொன்னா போதும். சொத்து பிரிக்கிறதுக்காக மட்டும் கூட கூட்டு சேர்ந்தவ அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம இல்ல போய் அந்த செல்லம்மா கிட்ட ஓட்டிக்கிட்டா. அதுக்குதான் நல்லா அனுபவிச்சாங்களே. அப்படி போட அருவாள. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. இருந்தாலும் எனக்கு மேல கோவம் தான். ஏன் மேல கோவமா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலேன்னு கேளு. நீயும் மணி அரசும் ஸ்நேகமா இருந்தது, அவனை துரத்தி துரத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதுல உங்களுக்கு என்ன கோவம்? நல்லா இருக்கே நியாயம். நீ மட்டும் குறுக்க வரலன்னு வச்சுக்க, இந்நேரம் அமுதா மணி அரசு பொண்டாட்டியா இல்ல இருந்திருப்பா. என் புள்ள தப்பிச்சிருப்பான், நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். அடக்கடவுளே, அந்த அமுதா பொண்ணுல அவ்வளவு டார்ச்சர் பண்றாளா? இந்த பாரு, இந்த டஸ் புசெல்லாம் எனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு, அந்த அழகி அமுதா முஞ்சில முழிச்சேன்னு வச்சுக்கியேன், அன்னைக்கு நாள் பூரா விளங்கவே விளங்காது. என்ன விளங்காது? நாள் பூரா விளங்கவே விளங்காது. ஐயோ ஐயோ. சரி, இனிமே நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ்?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.